எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நவம்பர் மாதம் 22ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 110ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். 110:1. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். இது தாவீதின் சங்கீதம். தமது உன்னதமான பரலோக சிங்காசனத்தில் தமது வலதுபுறத்தில் தம்முடன் வீற்றிருக்கும்படி பிதாவான குமாரனை கேட்டுக்கொண்டிருக்கிறார். குமாரன் தமது செயல்களை செய்து முடித்து விட்டார். அதாவது மனிதராக பிறந்து தன்னைத்தான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையில் மரணப்பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மைத்தானே தாழ்த்தி தமது செயல்களை வெற்றியுடன் செய்து முடித்தார். ஆகவே பிதாவானவர் அவரை இளைப்பாறும்படி கூறுகிறார். அதுவும் அவர் சிறப்பாக செய்து முடித்ததால் பிதாவானவரின் வலது பரத்தில் உட்காரும்படி கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களை குறித்து பிதாவிடம் பரிந்து பேச இயேசு விரும்புகிறபடியால் அவருக்கு அருகிலேயே சிங்காசனத்திலேயே உட்காரும் என்று அழைக்கிறார். அவரின் சத்துருக்களை பிதா பார்த்து கொள்வதாக சொல்கிறார் என்றும் அதுவரை இயேசுவை நிம்மதியாக உட்காரும்படியும் சொல்கிறார். எல்லாம் சரியாக முடிந்துவிடும் என்கிறார். பிதாவின் அருகில் அமர்ந்து எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு பார்க்கும்படி அவரை அழைக்கிறார். தனது வம்சத்தில் வரப்போகும் கிறிஸ்துவை ஆண்டவர் என்று தாவீது இந்த வசனத்தில் குறிப்பிட்டதை காணலாம். இதை குறித்து கூடியிருந்தவரிடம் விளக்கம் கேட்டார் இயேசுவானவர். அவர்களுக்கு பதில் கூற இயலவில்லை. தாவீதின் வம்சத்தில் வந்த கிறிஸ்துவை பிதா ஆண்டவனாக்கினார் என்று அதற்கான பதிலை பேதுருவின் மூலம் ஆவியானவர் நமக்கு தந்துள்ளார். கிறிஸ்து ஒரு நல்ல மனிதர், சிறந்த போதகர், நன்றாக சுகமளிக்கிறவர் என்றெல்லாம் கூறுவது போதாது. கிறிஸ்துவானவர் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சத்ருவாகி பிசாசின் தலையை நசுக்க வந்தார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வெற்றி சிறந்தார். ஆகவே இப்பொழுது பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அதற்காக நமக்கு நன்றி செலுத்த வேண்டும். சத்துருக்களை பாதப்படி கீழாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று பிதாவானவரே அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஜெபம். இந்த சங்கீதத்தில் கிறிஸ்துவை குறித்து தாவீதுக்கு அருளப்பட்ட வெளிப்பாட்டின் ஆழத்தை குறித்து எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, நாங்கள் எம்மாத்திரம் அப்பா, நீர் பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்து எங்களுக்காக நீர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறீரே அப்பா, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தினோம் அப்பா. உங்கள் சிலுவையில் மறித்து இரத்தம் சிந்தி ரட்சித்து பரலோகத்திற்கு நாங்கள் வர உதவி செய்தவரே, உமக்கே சகல கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஆமேன்.